கிளாஸில் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்டு டீச்சிங். அது மனசில் போய் பதியும், அதுதான் லேர்னிங். டீச்சிங் வேறு, லேர்னிங் வேறு. வகுப்பில் கவனமாக இருந்தால்தான் அந்த டீச்சிங் லேர்னிங்காக கன்வெர்ட் ஆகும். வீட்டுக்கு வந்து இந்த பாடங்களை படித்து ஹோம்ஒர்க் பண்ணாதான் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியாக அமையும். ஸோ பள்ளிக்கூடத்துலேயும் ஒபீடியன்ஸ் இல்லை, டிசிப்ளின் இல்லை, வீட்லேயும் ஒபீடியன்ஸ் இல்லை, டிசிப்ளின் இல்லை, படிப்பு வராது. நான் பாந்தவர்களே, 12th சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துடுச்சு, 10th சிபிஎஸ்சி ரிசல்ட்டு வந்துடுது. பல பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, சில பெற்றோர்கள் வருத்தமாக இருப்பாங்க. எதுக்காக வருத்தமாக இருப்பாங்கன்னா, குழந்தைகள் தாங்கள் எதிர்பார்த்த மார்க் வாங்கலை என்பதற்காக. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்னு சொல்லுவாங்க. மார்க்கு வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸை அல்லது கெப்பாசிட்டியை எடை போடாதீங்க. 3 விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவு 2-3 நிமிடங்கள் போகலாம், முழுமையாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி இது போன்ற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்களா, ஆனால் உடனே கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்கள் அபிப்பிராயத்தை போடுங்க. ஏனென்றால் இது பல பேர்களுக்கு போய் சேரும். அந்த 3 விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன சீடை போடுறோமோ நிலத்தில், அந்த சீடு தான் ஜெர்மினேட் ஆகி பெரிய விருட்சமாக வரும். சீடுன்றது விதை. பூமி என்னதான் வளமாக இருந்தாலும், விவசாயி என்னதான் கேர்ஃபுல்லாக அந்த விதையை செடியாக்கி மரமாக்கி இருக்கணும்னு விருப்பப்படுறாரோ, அதை விட முக்கியம் அந்த சீடு நல்லதாக இருக்கணும். எனவே நல்ல பண்பான குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அப்போது நல்ல ஹேபிட்ஸு, நல்ல வார்த்தைகள் படிக்கணுன்ற எண்ணத்தோடு இந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்கணும். 2வது, அந்த பூமி, அதுதான் பள்ளிக்கூடம். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தரமான ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கணும். தரமான பள்ளிக்கூடத்தை எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? அந்த பள்ளிக்கூடத்தின் பில்டிங்கு இல்லை கட்டமைப்பு அல்லது என்ன மாதிரி பேனர் போடுறாங்க, எத்தனை வருஷமாக அங்கே இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க அல்ல. நல்ல மூத்த அனுபவமிக்க ஆசிரியர்கள் இருக்காங்களா? அந்த ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து ஊக்குவிக்கக்கூடிய நிர்வாகமாக அது இருக்கிறதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா, நாங்கள் இத்தனை வருஷமாக பள்ளிக்கூடம் நடத்துகிறோம், அத்தனை வருஷமாக பள்ளிக்கூடம் நடத்துகிறோம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்தந்த டீச்சர்கள் துறை சார்ந்த அனுபவம், முக்கியமாக நான் சொல்கிறேன், 10th-க்கும் +2-க்கும் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அந்த டீச்சருடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏனென்றால் 10th போர்டு மார்க்கு வச்சு தான் 11th சூஸ் பண்ண போகிறாங்க. 12th மார்க்கு வச்சு தான் அவர் கேரியர் போக போகிறாங்க. அதனால் நல்ல டீம் இருக்கான்னு பாருங்க. நல்ல டீம் இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் விரும்பி ஏற்காதீங்க. 3வது, இந்த 3வதுல 2 அடங்கும். ஒன்று டிசிப்ளின், மற்றது ஒபீடியன்ஸ், ஒழுக்கம், கீழ்ப்படிதல். அந்த பள்ளிக்கூடத்தில் டிசிப்ளின் இருக்கான்னு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்கள் டிசிப்ளினை முன்வைத்து நடத்துகிறாங்களான்னு பாருங்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வகுப்பிலும் வகுப்புக்கு வெளியிலையும் ஒழுக்கமாக நடந்துக்கிறாங்களான்னு பாருங்கள். குழந்தைகளை டிசிப்ளினை வளருங்க. உங்கள் டோர் ஸ்டெப்லேருந்து பள்ளிக்கூட டோர் ஸ்டெப் வரையில் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் உங்கள் டோர் ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சாலைகளை கடந்து பள்ளிக்கூடத்தை போகிறாங்களா, அந்த பள்ளிக்கூடத்தில் டிசிப்ளின் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அந்த டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் இல்லைன்னா ஒட்டாதுங்க. நான் இந்த வார்த்தையை ஒட்டாதுன்னு சொல்கிறேன். என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருந்தேன். பாண்டிங் மெட்டீரியல், 2 மரத்தை ஒட்ட வைக்கிறாங்கன்னா அது இடையில ஒரு ஃபெவிகால் என்ற ஒரு ஃபெவிகாலோ இல்லை ஏதாவது ஒரு பாண்டிங் மெட்டீரியல் வைப்பாங்க, அப்போ தான் ஒட்டும். இப்போ பில்டிங் கட்டுறாங்க, கல் அடுக்கி வச்சா போருமா? அந்த சிமெண்ட் மார்டர் வைக்கணும், அப்போ தான் அந்த கல் நிற்கும். அதே போன்று தான் கிளாஸில் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்டு டீச்சிங். அது மனசில் போய் பதியும், அதுதான் லேர்னிங். டீச்சிங் வேறு, லேர்னிங் வேறு.
வகுப்பில் கவனமாக இருந்தால்தான் அந்த டீச்சிங் லேர்னிங்காக கன்வெர்ட் ஆகும். வீட்டுக்கு வந்து அந்த பாடங்களை படித்து ஹோம்ஒர்க் பண்ணாதான் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியாக அமையும். ஸோ பள்ளிக்கூடத்துலேயும் ஒபீடியன்ஸ் இல்லை, டிசிப்ளின் இல்லை, வீட்லேயும் ஒபீடியன்ஸ் இல்லை, டிசிப்ளின் இல்லை, படிப்பு வராது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம என்னவாக வேணால் உருவாக்கலாம். அது வளர்ப்பை பொறுத்தது, பள்ளிக்கூடத்தை பொறுத்தது. இந்த 2 இடத்துல நம்ம நன்றாக கவனமாக இருந்தால் போகிறோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். அதுக்கு பதிவு பண்ணோன்றதுக்கு தான் இந்த பதிவு நான் போடுறேன். சிம்பிளுங்க. அதற்காக தான் என்னுடைய மென்டரிங் கிளாஸஸ், அதற்காக தான் என்னுடைய கவுன்சிலிங். பசங்க படிக்கலை அப்படின்னு கூட்டிட்டு வராங்க, அவங்களோட ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் உட்காந்து புரிய வைக்கணும். இந்த ரேட்டில் போனால் நீ எங்கே போவ? இதை பார்த்து தம்பி, நீ 9th ஸ்டாண்டர்டில் கிட்டத்தட்ட 300க்கு மேலே வாங்கலை, 500 மார்க்குக்கு நீ 300 வாங்கிட்டு இருக்க. இதே 10th நீ 300 மார்க் வாங்கினானே நீ நினைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸோ பயாலஜியோ உனக்கு 11th கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் +2 நீ நினைக்கிற மார்க் வராது. சொல்லி சொல்லி அந்த உடம்புல ஆக்கப்பூர்வமான ஒரு பயத்தை, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியர் என்று சொல்லுவார்கள், அதை வளர்த்துக்கணும். அதை வளர்க்கலை என்றால் குழந்தைகள் குழந்தைத்தனமாகத்தான் இருப்பார்கள். நாம் தான் அதை சரியாக வளர்க்கணும். குழந்தைகளை வண்டி இஷ்டத்துக்கு தான் போகும், நாம் தான் ஸ்டீரிங்கை கரெக்டாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போகணும் வண்டியை. அதே போன்று தான் குழந்தைகள். அதற்காகத்தான் இந்த பதிவை நான் போடுறேன். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கவுன்சிலிங்கோ மென்டரிங்கோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அணுகலாம். வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது குழப்பங்களோ சந்தேகங்களோ இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு எங்களால் ஆன ஹெல்ப் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.